நம்ம வந்து பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு டீம். நம்ம மஞ்ச மக்கான்ஸ் பத்தி பார்க்க போறோம். மஞ்ச மக்கான்ஸ் என்னன்பா ஆண்ட பரம்பரை மஞ்ச மக்கள் அவரை கண்டினா முடிஞ்சிடும். அந்த டீம் டைம் இல்ல, நம்ம டீம் பத்தி பேசுவோம். ருத்து பாலவித் தான்வே, அதுக்கடுத்து ட்ரிபாதி, தீபக் கூட இல்லைன்னா விஜய் சங்கர், 2 பேர்ல என்ன ஊத்துறாங்க. அது யாருன்னு என்ன தெரியல. டூபே கன்ஃபார்ம். தோனி, சாம் கரன், ஜட்டு, ஆஷ், கலீல் அகமது, நூர் அகமது, அதுக்கு அடுத்தது பத்திரனா இன்டர். ஓகே, ஓரளவு கொஞ்சம் மாறுது, கொஞ்சம் மாறுதான். இன்னும் ஒரே வாட்டி சொல்லு ஹரிஷ், இன்னும் ஒரே வாட்டி சொல்லு. ஓப்பனிங் வந்து ருத்து அண்ட் கான்வே. ஒன் டவுன் வந்து திரிபாதி. இந்த டான்ஸ் ஆடுவாரு அவர் தானே. ஃபோர் வந்து விஜய் இல்லனா கூடா, தீபக் கூடா. யாரு ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன்? விஜய் சங்கர் பெட்டரா, ஹூடா பெட்டரா? சென்னையில விஜய் சங்கர்டா, ஹோம்பாய்டா, ஒரு பேஸ் அட்டாக் வேற இருக்கு. நம்ம ஆள்றா விஜய் சங்கர்ரா. ஆனா எனக்கு நான் ஹூடா எடுத்துன்னு போவேன். நம்ம ரத்தம். அதுக்கடுத்து தூபே, தோனி, சாம் கரன், ஜட்டுவே பின்னாடி வராது. ரொம்ப ஒரே நிமிஷம். ஜட்டு, சாம் கரன், ஆஷ்க்கு முன்னாடி தோனி வரும் அப்படியா? வாய்ப்பே இல்ல. நான் என்னோட செட் பண்ணிருக்கேன், அது வர மாட்டாங்க. தெரியும், நான் ஒரு விக்கெட் கீப்பரா இருந்தா அங்க ஆடணும். அந்த இது நான் செட் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் 3 பால் 2 பால் தான், 2 ஓவர் கூட இல்ல. லாஸ்ட் 2 ஓவர்ஸ் அதிகபட்சம் வருவாரு. அதுக்கு லேட்டா வர மாட்டாருன்னா அதுக்கு முன்னாடி வர மாட்டாரு. பாலவித், பத்திரனா வந்து இம்பாக்ட். கலீல் அகமது, நூர் அகமது ஆடணும். ஓகே, ஜீவா என்ன சொல்ற? செட்டான பிளேயிங் 11 மும்பை போன வருஷமே கப் அடிக்கும்ன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு. என்ன போன வருஷம் பெரிய சம்பவங்கள்லாம் வேற நடந்துருச்சு. கடைசியில பாட்டம் ஆஃப் த டேபிள்ல முடிப்போன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா 10வது இடத்துல முடிச்சோம். ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வா இருந்துச்சு. இந்த வருஷம் எல்லாமே ஓரளவுக்கு சரியாகி, எல்லாம் ஓரளவுக்கு சேர்ந்து, இந்த பங்காளி சண்டை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஒன்னா இருக்காங்க. ஒரே குடும்பமா திருப்பி நாங்க சேர்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன். நாங்க இப்ப கப்படிக்க போறோன்றதுக்கு இதுவாதான் உமன்ஸும் கப்படிச்சிருக்காங்க. SA20லயும் டீம் கப்படிச்சிருக்கு. இந்த வாட்டி நாங்க லாஸ்ட் டைம் எம்ஐ WPL அடுத்து CSK தான் கப்படிச்சது. அப்படி ஒரு ஸ்டாட்ஸ் வர. அது அப்பனா இப்ப என்ன ஈடன் கார்டன்ஸ்ல கப்படிச்ச 2 வாட்டி ஈடன் கார்டன்ஸ்ல ஃபைனல் 2 வாட்டி நாங்க தான் கப்படிச்சோம். சரி ஓகே பிளேயிங் 11 வந்து ஓகே எம்ஐ பிளேயிங் 11 எம்ஐயோட ஓகே எம்ஐ பிளேயிங் 11 சொல்றேன் பார். ஃபர்ஸ்ட் ஓபனிங் என் தலைவன் ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன் வச்சுக்கோ. இப்போதைக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு, அது கடைசியா நான் சொல்றேன். இப்போதைக்கு ஓபனிங் ரோஹித் அண்ட் ரிக்கல்டன். வில் ஜாக்ஸ் 3, 4 வந்து திலக் வர்மா, 5 வந்து சூர்யா, 6 வந்து ஹர்திக் பாண்டியா, 7 வந்து ராபின் மின்ஸ், 8 வந்து சாட்னர், 9 கரண் சர்மா, 10 தீபக் சகர், 11 போல்ட், சப்ஸ்டியூட்டா அஸ்வினி குமார். இப்போ வந்து பும்ரா வந்து நான் இதுல வைக்கல, ஏன்னா பும்ரா வந்து ஸ்டார்டிங் பேஸ்ல இல்லாதனால. பும்ரா வந்து இப்போ இன்ஜுரியில அவர் வர்றது கொஞ்சம் டவுட்ன்ற மாதிரி தான் இருக்கு. சோ பும்ரா வந்தாருன்னா அஸ்வினி குமாரை தூக்கி டிராப் பண்ணிட்டு அந்த இடத்துல பும்ரா வந்துருவான். இப்போ வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமந்தீர் பேரை நான் விட்டுட்டேன். இப்போ நமந்தீரை வந்து ராபின் மின்ஸ்க்கு பதிலா ஆடலாம். இல்லைன்னா இன்னொன்னு பண்ணலாம், என்னன்னா ராபின் மின்ஸ் பதில் நமந்தீர் ஆடலாம். இல்ல இன்னொன்னா இப்போ ஜாக்ஸ் ரிக்கல்டன் 2 பேர்ல ஒருத்தர் தான் ஆட வைக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஜாக்ஸ் வந்து பிளேயிங் 11 ஆடினா திலக் வர்மாக்கும் அவரோட பிளேஸ் போயிருது, சூர்யாக்கும் அவரோட பிளேஸ் போயிருது, ஹர்திக் பாண்டியாக்கும் அவரோட பிளேஸ் போயிருது. எல்லாருமே ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துடுறாங்க. அதனால ஜாக்ஸ வந்து டிராப் பண்றதுக்கு வாய்ப்பும் இருக்குன்னு தோணுது. ஆர்சிபிட்ட கையெல்லாம் கொடுத்து இல்ல ஜாக்ஸ் ஆட வச்சா எனக்கு நிறைய சிக்கல் வருது டீம்ல. இப்போ 1 டவுன்ல வர வேண்டிய திலக் வர்மா 2 டவுன்ல போயிடுறாரு. சூர்யாலாம் நம்பர் 5ல வரதெல்லாம் பெரிய அநியாயம். சூர்யாலாம் சீக்கிரமா வரணும்.
ஹர்திக் பாண்டியா கூட ஓகே நம்பர் 6ல போர் டவுன்ல வர்றது ஆஃபீஸ் ஃபார்ம்ல இருக்கறதுனால நீங்க அவரை ப்ரோமோட் பண்ணீங்க. அதான் சரி ஓகே. ரிக்கல்டன் வந்து ரிக்கல்டன் வந்து இப்ப சூப்பரா ஆடுறான். அந்த ஒரே காரணம் தான். ஆனா பில்ஜாக்ஸ் வந்து இன்னொரு இதுவும் இருக்கு, ஸ்பின் பவுலிங்கும் போடுவான். அதனால என்ன பண்ண போறான்னு தெரியல. அது ஒரு பெரிய டிசிஷனா தான் இருக்கும். யார் ஆட வச்சாலும் ரிக்கல்டனோ ஜாக்ஸோ ரிக்கல்டன் தான் கரெக்ட். மேனேஜ்மென்ட்க்கு அது பெரிய அது டிசிஷன். பாப்போம். இப்ப ஜாக்ஸ் ஆல்ரெடி எங்க கிட்ட ஸ்பின் வீக்கா தான் இருக்கு. அதனால எங்களுக்கு இன்னும் ஒரு 2 ஸ்பின் போடுற பவுலர் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். அதனால ஜாக்ஸ் ஆட வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பாப்போம். சரி, டீம் ஒப்பீனியன் சொல்லுங்க, எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. நீ சொல்றதுடா சேம்டா. பட் எனக்கு தெரிஞ்சு ஜாக்ஸி வைப்பானுங்க. ஜாக் வச்சுதான் ஆடுவானுங்க. இப்படியா இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி ஸ்பின்னுக்கும் யூஸ் ஆகும். ஒரு பிளேஸ் தள்ளி போறதுனால இது பிரச்சனை கிடையாது. இப்ப சப்போஸ் ரோஹித் வந்து பவர் பிளேல ரோஹித்தும் ரிக்கல்டனும் சுத்தலாம். ஏன்னா இப்ப கரண்ட் ஐபிஎல் ஸ்டார்ட்ஸ் படி எல்லாருமே ஆல்மோஸ்ட் 250 ஏம் பண்றானுங்க. நீ ஜாலியா அவனுங்களுக்கு சுத்த விட்டுட்டு எப்படி வேணா ஆடுங்கடான்ற மாதிரி ஃப்ரீயா ஆட விட்டுறலாம். ஜாக்ஸ் லைனா அடிச்சுன்னு வரும்போது பிரச்சனையே இல்லாம இருக்கும். மத்த டீம்கிட்ட இல்லாதது உங்கள்கிட்ட இருக்கு. போக போக ஒரு நேம்டு பேட்ஸ்மேன்ஸ் இருப்பானுங்க, சரி இவனுங்களும் நிப்பானுங்க ஆடுவானுங்கன்ட்டு. ஒரு பிளேஸ் தள்ளி போனா என்ன அது பெரிய மேட்ரு கிடையாது. நின்னு ஆடுறதுதான் மேட்ரு. அவனையும் வச்சு ஆடலாம், அவ்வளவுதான். என்ன கேட்டா மும்பை இந்தியன்ஸ் இல்ல, மினி இந்தியன்ஸ் தான் நான் சொன்னது. ஆல்மோஸ்ட் ஒரு இந்தியன் டீம் ஃபுல் பேக்கெட்ல இருக்கானுங்க. பும்ராகெல்லாம் இருந்தா 100% பிளே ஆஃப்ஸ்டா கப்பே அடிப்பானுங்கடா. இப்ப இவங்க கவுந்துட்டாங்கன்னா டிசியோ பஞ்சாபோ வருவாங்க, அவ்வளவுதான். அத நான் சொல்றேன். இப்ப நான் வந்து ஃபேனா பேசல, சாதாரணமா நான் சொல்றேன், உண்மையிலே சொல்றேன். 10 ஐபிஎல் டீம்ல ரொம்ப பேலன்ஸ்டா ரொம்ப ஸ்டெடியா இருக்கிற டீம் வந்து இந்த டீம்னு எனக்கு தோணுது. இப்போ எஸ்ஆர்எச் கூட சொல்லலாம். எஸ்ஆர்எச் என்னதான் ஃபயர் பவர் இருந்தாலும் பெரிய அளவுல எஸ்ஆர்எச் தெரியுது. இது வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, ஃபயர் பவரும் இருக்கு. அதுவும் ஹர்திக் பாண்டியா இந்த வருஷம் கேப்டன்சி நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. போன வருஷம் அது நிறைய பிரச்சனை அதுல வந்து சொதப்பிட்டாரு. கேப்டன் இல்லாம சும்மா போட்டு போடுறானுங்க. இந்த டீம்லயே 5 கேப்டன்ஸ் கிட்ட வச்சிருக்கானுங்க. எல்லாரும் பாத்துப்பானுங்க. அதான் ஓப்பனிங்கும் சூப்பர். அதான் எந்த பிச்சா இருந்தாலும் எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. மேபி ஸ்பின் அதுவும் சாண்ட்லர் இருக்கா. ஒரு டைட்டிலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அது பவுலிங்ல வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியும். அஸ்வினி குமார்னு ஒரு பவுலரு டொமஸ்டிக்ல வந்து இந்த ரீல் ஒண்ணு பாத்துருந்தேன். அஸ்வினி குமார் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா பவுலிங் போடுறான்டா. அவ்வளவு டெத்துல சூப்பரா போடுறான். யாருக்கு டக்கு டக்குன்னு வைக்கிறான், லெக் கட்டர் போடுறான், ஆஃப் கட்டர் போடுறான், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அதனால அஸ்வினி குமார் மேல நம்பிக்கை அதிகமா இருக்கு. நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த லெக் ஸ்டெம்ப் வெளில பிச் ஆகி ஆஃப் ஸ்டெம்ப் நல்லா அப்படி சுத்திட்டு போகுது, சூப்பரா பண்றாரு. அதனால ஐபிஎல்ல பாக்கணும். டொமஸ்டிக்ல பண்ணிட்டாரு. ஆமா சரி, உங்க ராபின் மின்ஸ்க்கு அவ்வளவு பேக்கப் பண்ணாங்களே, அவரு என்ன பண்ண போறான்னு நினைக்கிறீங்க? உங்க ராபின் மின்ஸ்க்கு வந்து ஆமா ராபின் மின்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டா இப்ப ஆக்ஷன்ல மட்டும் எடுக்கல. ராபின் மின்ஸ் வந்து கடைசி ஒரு 4 வருஷமா மும்பை வந்து ஒரு கண்காணிப்புல வச்சிருந்த மாதிரி சொல்றாங்க. ராபின் மின்ஸ்க்கு வந்து ரீசெண்டா ஒரு இன்ஜுரி ஆனப்போ மொத்த ஹாஸ்பிட்டல் செலவுமே மும்பை பண்ணிருக்காங்க. ராபின் மின்ஸை ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா லெவலுக்கு வருவா நீங்க நினைக்கிறீங்களா? ஹர்திக் பாண்டியா லெவலுக்கு அவ்வளோ தெரியல, அவ்வளோலாம் தெரியல. ஒரு பொட்டன்ஷியல் இருக்கணும்ல, ஒரு பொட்டன்ஷியல் இருக்கதான் எம்ஐ மாதிரி ஒரு டீம் அவங்க பேக்கப் பண்றாங்க. அதுக்கு அதான் ஓகே, நம்ம அதுக்கு அந்த அளவுக்கு போக கூடாது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கலாம். இல்ல அதான் நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன பையன் தானே தினேஷ். உங்க டீமுக்கு ஸ்பெஷல் பிளேயர் அர்ஜுன் டெண்டுல்கர். அவரு கேப்டன்லாம் பண்ணாரு, நாங்க நியூஸ்ல பார்த்தோமே ஃபர்ஸ்ட் மேட்ச். அதெல்லாம் ஃபேக் நியூஸ். அதெல்லாம் உண்மை கிடையாது. பண்ணுவாராமே, சச்சின்காகவே பண்ணுவாராமே. இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் சூர்யா தான் கேப்டன், அதெல்லாம் கிடையாது. அவ்வளவுலாம் வேணாம். கதை என்ன இருப்பாரா, எப்படி யூஸ் பண்ணுவீங்களா? அர்ஜுன் டெண்டுல்கர் தான் உங்க டீமோட ஸ்பெஷல் பிளேயர். அர்ஜுன் டெண்டுல்கர் அதான் தேவைப்பட்டா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எடுத்துட்டு வருவோம் நாங்க. அர்ஜுன் டெண்டுல்கரை விட மாட்டோம். இப்ப நீங்க பாருங்க, ஒரு நாள் அர்ஜுன் டெண்டுல்கரை ஒரு மேட்ச்ல இந்தியா டெபு பண்ண வச்சு காட்டுறோம். சூப்பர், பாப்போம். ஓகே, பிளே ஆஃப் 100% பிளே ஆஃப் வருவாங்க. கண்டிப்பா பிளே ஆஃப் வருவாங்க. அதேதான்டா, கண்டிப்பாடா 100% இருப்பானுங்கடா. கேசவா
இதுதான் வாய் திறக்க சொன்னேன். மாட்டான். சப்போஸ் அப்படி இல்ல இப்படி கவுந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு டிசி இல்ல பஞ்சாப் யாருன்னா வரலாம் அந்த மாதிரி. ஓகே, ஓவராலா எல்லா டீம் பத்தியும் பேசிட்டோம். இப்போ ஓவராலா டாப் 4 சொல்லுங்க. சொல்லு, நீயே சொல்லு, ஸ்டார்ட் பண்ணு. இந்த வீடியோ நான் வந்து ஆமாடா, லைட்டா. ஆமா ஆமா. இப்போ ஓகே. சொல்லுங்க. பிளே ஆஃப்க்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்கிறது மும்பை, சென்னை, ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச். இந்த 4 டீம் வருவாங்கன்னு தோணுது. இதுல வந்து ஒரு இடத்துல ஆர்சிபி கொஞ்சம் பிளேஸ்மென்ட்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல பிளேஸ்மென்ட்ஸ் அது சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணுவாங்க அது தெரியலடா. இந்த 4 கஷ்டம், டஃப்டா அது. சொல்றா பாத்துக்கலாம். அது தெரியல. இல்ல அது வாய்ப்பு இல்லடா. ஏதோ பிளே ஆஃப் சான்ஸ் நம்ம பிரெடிக்ட் பண்ணலாம். பிளேஸ்மென்ட் வரைக்கும் நம்ம போக முடியாது. சரி சொல்லு, என்ன டாப் 4 என்னது? அதான் நான் 3 முப்படையும் வரப்போகுது. ஆர்சிபி, சென்னை, மும்பை முப்படையும் வரப்போகுது. கூட எஸ்ஆர்ஹெச் அந்நியர்கள் போன வருஷத்துல நல்லா ஆடுறாங்க, அவங்களும் வர போறாங்க. சோ 4 டீம் சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து சிஎஸ்கே, அதுக்கப்புறம் என்ன சிஎஸ்கே, இது எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபியா இல்ல எம்ஐ ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்கு. இன்னும் 2 அந்த மாதிரிதான் இருக்கு. எஸ்ஆர்ஹெச், அதான் எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே. சரி, அதான் எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி இல்ல டிசி. சின்ன அப்படி அதேதான்டா. எம்ஐ இருக்கும், எஸ்ஆர்ஹெச் இருக்கும் 100%. சிஎஸ்கேவும் இருக்கும். போக டிசிக்கு சான்சஸ் இருக்கு, இல்லனா ஆர்சிபி. ஜீவா எனக்கு முப்படை தான். அந்த முப்படை தாண்டி ஒண்ணு எஸ்ஆர்ஹெச் இல்ல டிசி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃப்ரீ ஃப்ளோ ஆட போறாங்க, அதனால மேபி அவங்க. தட்ஸ் ஆல். ஓகே, இந்த ஐபிஎல் ப்ரிவியூ வந்து எல்லாம் பண்ணிட்டோம். 10 டீமும் கவர் பண்ணிட்டோம். எல்லா ஒப்பீனியனும் சொல்லிட்டோம். ஐபிஎல் ப்ரிவியூ 10 டீம்ஸ்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த வர மேட்சுக்கான ப்ரிவியூவும் மேட்சுக்கான ரிவ்யூவும் பண்ணலாம். ஐபிஎல் ப்ரிவியூ ஃபார் 10 டீம்ஸ் 2025 முடிஞ்சு.